வரி முறைகேடு தொடர்பாக மதுரை மேயரின் கணவர் கைது விவகாரத்தில் மேயரை புறக்கணித்து அமைச்சரின் தொகுதி மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடந்துள்ளது. என்ன விவரம் என பார்க்கலாம். மாநகராட்சி வரி முறைகேடு விவகாரத்தில் அமைச்சரின் தீவிர ஆதரவாளரான மேயர் இந்திராணியின் கணவர் பொன்வசந்த் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்நிலையில் மதுரையில் அமைச்சர் நிகழ்ச்சி மேயர் இல்லாமலே நடைபெற்றுள்ளது. தகவல் தொழில்நுட்பவியல் துறை அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் மதுரை மாநகராட்சியில் தனது மத்திய தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் புதிதாக கட்டப்பட்ட சமுதாய கூடங்களை திறந்து வைத்ததோடு அருள்தாஸ்புரம், தத்தநேரி பகுதியில் பொதுமக்களை சந்தித்து குறைகளை கேட்டறிந்துள்ளார். இந்நிகழ்ச்சிகளின் போது மதுரை மாநகராட்சி மேயர் இந்திராணி பொன்வசந்த் எந்த நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்ளவில்லை. குறிப்பாக மதுரை மாநகராட்சி ஆணையாளர் சித்ரா விஜயன் மற்றும் மாநகராட்சி அதிகாரிகள் மட்டுமே இந்நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டனர். கடந்த 2ஆம் தேதி அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் நிகழ்ச்சியிலும் மதுரை மேயர் இந்திராணி கலந்து கொள்ளவில்லை. மதுரை மாநகராட்சி ஊழல் முறைகேடு வழக்கில் மதுரை மேயர் இந்திராணியின் கணவர் பொன்வசந்த் கைதாகி சிறையில் உள்ள நிலையில் அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் மேயரை புறக்கணித்து வருவதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக மதுரை மாநகராட்சி அதிகாரிகளிடம் கேட்டபோது மேயருக்கு உடல்நலக்குறைவு என தெரிவிக்கப்பட்டது. ஆனால் இதுகுறித்து நேரடியாக மக்கள் தொடர்பு அலுவலருக்கு தகவல் தெரிவிக்கப்படவில்லை எனவும் கூறப்படுகிறது. அமைச்சர் பழனிவேல் தியாகராஜனின் தீவிர ஆதரவாளருமான மதுரை மேயர் இந்திராணி ஒரு கட்டத்தில் அமைச்சர் பழனிவேல் தியாகராஜனின் நிகழ்ச்சியில் முதல் நபராக பங்கேற்கும் நபராக இருந்தார். தற்போது அவர் நிகழ்ச்சிகளில் பங்கேற்காமல் இருப்பது மிகப்பெரிய கேள்வியை எழுப்பியுள்ளது.